ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். நாளை பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாள்ல நம்ம மாலை நேரத்துல விநாயகருக்குன்னு சில பூஜை முறைகள் இருக்கு. அந்த பூஜைகளை நம்ம செய்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பலனானது நம்மளை தேடி வரும் என்று வேதங்கள் புராணங்கள் அனைத்தும் கூறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் நம்ம விநாயகருக்குன்னு சில வழிபாடுகளை நம்ம செய்ய போறோம். அதை பத்தி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். முக்கியமா மாலை நேரத்துல நம்மளுடைய வீட்டுல எப்படி நம்ம விநாயகரை வைத்து வழிபடணும், மஞ்சள் பிள்ளையரை செய்வது எப்படி, இன்னும் சிலருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல மஞ்சள் பிள்ளையரை எப்படி நம்ம வழிபடணும், அப்படி வழிபடும் பொழுது எவ்வளவு நன்மைகள் நம்முடைய வீட்டில் ஏற்படும் அப்படின்னு இன்னும் சில பக்தர்களுக்கு தெரியாம இருக்கு. எனவே இந்த ஒரு நாள்ல சங்கடகர சதுர்த்தி நாள்னு வந்தாலே இந்த மஞ்சள் பிள்ளையர் தான் உங்களுடைய ஞாபகத்துக்கு உடனே வர வேண்டும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு நாளில் மஞ்சள் பிள்ளையரை செய்து உங்களுடைய வீட்டில் வழிபட்டு பாருங்கள். பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வீட்டில் உருவாக்க முடியும். அடுத்ததாக இதற்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த முறையில் செய்தால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என இது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். சங்கடகர சதுர்த்தி நாள்ல சந்திரனின் மிக சோம்பலாக இருக்கக்கூடிய ஒரு மாலை நேரத்துல மாலை 4:30 மணிலிருந்து 7 மணி இந்த ஒரு நேரத்தில் விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய விநாயக தத்துவ சக்தி நேரடியாக நமக்குள் கிடைக்கும். இதனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்தது அனைத்துமே நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். விநாயகரை பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கி விடுவார். நம்ம எது கேட்டாலும் அதை உடனே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட விநாயகர், தடைகளை அகற்றக்கூடிய விநாயகருக்கு நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்குவார். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். இந்த மாலை நேர பூஜை அப்படிங்கிறது நம்முடைய மனத்தடைகளை முழுமையாக அகற்றும், பணவழியை திறப்பதற்கான ஒரு கதவை திறக்கும், குடும்ப பிரச்சனைகளை சீராக்கிவிடும், வேலை தொழில இருந்து வந்த பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். சனீஸ்வர தோஷம், ராகு கேது பிரச்சனைகள் இது குறைவதற்கு நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு வழிபாட்டை நிச்சயமாக செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது சனியோட தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவின் தோஷங்களாக இருந்தாலும் சரி, இது அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள் வருவது அப்படின்னா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அது அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது நிச்சயமாக வைக்கப்படும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள். மாலை நேரத்துல விநாயகரோட பூஜைக்கு நமக்கு தேவையான பொருட்கள், மஞ்சள் பொடி இருக்கல்லவா, அந்த மஞ்சள் பொடியை ஒரு கப் அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர் சிறிதளவு இருந்தாலும் போதுமானது. அதற்கப்புறமா அரிசி மாவு இல்லைன்னா வெள்ளை அரிசி கொஞ்சம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தூபம், தீபம், கற்பூரம் இந்த மூன்றும் மிக முக்கியமானவை. பழங்கள் 3 வகைகளை இருந்தால் இன்னும் சிறப்பு. துருவைன்னு அழைக்கப்படக்கூடிய அருகம்புல்களை நீங்க சிறிது அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா இந்த அருகம்புல்லானது விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு அருகம்புல்லானது நீங்க எந்த விதமான விநாயகர் கோவிலுக்கு சென்றாலும் முதல்ல இந்த அருகம்புல்லை தான் நீங்க விநாயகருக்கு நீங்க கொடுக்கணும். தானமாக கொடுத்தாலும் சரி, அபிஷேக பொருட்களாக கொடுத்தாலும் சரி, மாலை போல் செய்து கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் விநாயகருக்கு இந்த அருகம்புல் இல்லாம நீங்க விநாயகரை வணங்கவே கூடாது. அடுத்ததா அக்ரோதம் இல்லைன்னா எலுமிச்சை பழம் எது வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததா கலசம், அதனுடன் தண்ணீர், குங்குமம், சந்தனம், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், தீபத்துக்காக பயன்படுத்துகிற நெய், தீபத்துக்காக அதாவது தீபம் எரிவதற்காக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை எடுத்துக்கொள்ளுங்கள். மொத்தத்துல ஒரு சுத்தமான ஒரு தட்டானது வேண்டும். அந்த ஒரு தட்டு பித்தளையாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, ஒரு தட்டு ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொருட்கள் இருக்கும்போது வீட்டிலேயே நீங்க எளிமையாக இந்த ஒரு பூஜையை செய்து விடலாம். இப்போது மஞ்சள் பிள்ளையாரை எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பார்க்கலாம். முதல்ல மஞ்சளை கலந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய கிண்ணத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இருக்கல்லவா, மஞ்சளை நீங்க முதல்ல கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு சிறிதளவுக்கு அதுல தண்ணீர், இவற்றை கலந்து ஒரு மென்மையான பேஸ்ட் மாதிரி நீங்க அந்த மஞ்சளை தயார் செய்யணும். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மென்மையான ஒரு
திடத்தில் வரும்படி அந்த மஞ்சளை நீங்க தண்ணியை ஊற்றி கலந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இரண்டாவதாக வடிவம் செய்வது. உங்கள் கையில அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நீங்க கலக்கி வைத்த மஞ்சளை எடுத்து அதை மெதுவாக அழுத்தி ஒரு சிறிய கோபுர வடிவத்துல நீங்க செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரே ஒரு சிறிய மூக்கு, ஒரு பெரிய வயிறு, 2 காது வடிவம் அவை மெதுவாக நீங்க உருவாக்கணும். நீங்க பிள்ளையாரை எப்படி உருவாக்கணும்னு நினைத்து உங்களுடைய மனதார பிள்ளையாரை நினைத்து கொண்டு நம்பிக்கையுடன் நீங்க உருவாக்குங்க. நிச்சயமாக அந்த மஞ்சளில் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி வந்தாலும் சார் பரவாயில்ல. முதல் முறையில பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு ஒரு அளவுக்கு வரும். உங்களுக்கே அது பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க விநாயகரை மனதார நினைத்து கொண்டு நீங்க பண்ணுங்க. விநாயகருக்காக பண்ணும் பொழுது இதுல அழகு அப்படிங்கிறது தேவை கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய நம்பிக்கையும் இந்த ஒரு பூஜையை நீங்க எப்படி பண்றீங்க, முழு மனதுடன் பண்றீங்களா, அதை பொறுத்து தான் இது விநாயகரானது உங்களை பார்ப்பார். எனவே முடிந்த அளவுக்கு இதை நீங்க பண்ணும் பொழுது விநாயகரை மனதார நினைத்து கொண்டு நம்பிக்கையுடன் செய்யுங்க. இதனால எந்த விதமான தவறுமே கிடையாது. ஒரே ஒரு சிறிய மூக்கு, ஒரு பெரிய வயிறு, 2 காது வடிவம், அதனுடன் ஒரே ஒரு தும்பிக்கை, இது அனைத்தையும் அங்கு வருவது போல நீங்க அந்த வடிவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். மூன்றாவதாக அலங்காரம் பண்ணணும். குங்குமத்தை ஒரு கொல்லி, சந்தனம் ஒரு கோடு மேல் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது நீங்க நெற்றியில வைத்தாலும் சரி, இல்லைன்னா அழகுபடுத்துவதற்கு நீங்க எப்படி செய்தாலும் பரவாயில்லை. மஞ்சள் பிள்ளையார் செய்வது வெறும் சின்ன செயல் அல்ல, அது தடைகள் அனைத்தையும் நம்முடைய வீட்டிலிருந்து விடுவிக்கி விடும். என்று விநாயகரிடம் நம்முடைய தடைகள் அனைத்தையும் கூறினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார். அந்த அளவுக்கு சக்தி இந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம வீட்டில் செய்து வழிபடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். எனவே இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த மஞ்சள் பிள்ளையாரை உங்களுடைய கைகளினால் செய்து அந்த வெள்ளி தட்டிலேயோ இல்லைன்னா பித்தளை தட்டிலேயோ நீங்க வைத்து விடுங்க. வைத்து விட்டு அருகம்புல், அலங்காரங்கள்னு அனைத்துமே நீங்க செய்து இந்த ஒரு பிள்ளையாரை குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து இந்த ஒரு பிள்ளையாரை அழகுபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பூஜைக்கு முன் நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களானது இருக்கு. பூஜை செய்வதற்கு முன்பாக வீட்டு வடகிழக்கு மூலையில நீங்க அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து கொண்டு தீபத்தை உங்களுடைய வலப்புறத்துல ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றிக்கொண்டு தீபம், கற்பூரம் எரித்து நீங்க இந்த சூழலை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். முதல்ல கலசத்திற்கு தீபத்தை காட்டி அடுத்ததா விநாயகருக்கு நீங்க தீபத்தை ஏற்ற வேண்டும். இது அனைத்தையும் செய்ததுக்கு அப்புறமா விநாயகருடைய அருளை அழைப்பதற்காக இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இதான் அந்த ஒரு பூஜை மந்திரம். இப்போது பூஜை மந்திரத்தை நம்ம காணப்போகிறோம். முதல்ல தியான மந்திரம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமக அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறலாம். சங்கடகர சதுர்த்தி மந்திரம் வக்ர துண்டாய ஹீம், இதை நீங்க 21 முறைகள் கூறணும். அடுத்துதான் தடைகளை நீக்கக்கூடிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக, இதை 108 முறைகள் கூறணும். அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவாக விநாயகரின் வடிவத்தை மனதில் நினைத்து கொண்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். விநாயகரை மனதார நினைத்து கொண்டு இந்த 3 மந்திரங்களை கூறினாலும் சரி, ஏதாவது ஒரு மந்திரங்களை கூறினாலும் சரி, முழுக்க முழுக்க நீங்க விநாயகரை நினைத்து கூறுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ளும். அப்படி இதை கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த மஞ்சள் விநாயகரை நீங்க அந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்து விட்டு அதற்கப்புறமா நீங்க அர்ப்பணம் செய்ய வேண்டிய சில பொருட்கள், விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருளாக கருதப்படக்கூடிய அருகம்புல், 21 இலைகளை நீங்க தூய்மையா கழுவி ஒன்றாக சேர்த்து ஒவ்வொரு முறை அர்ப்பணிக்கும் பொழுது ஓம் கணபதியே நமக அப்படி நீங்க சொல்லி அர்ப்பணிக்கணும். 21 முறைகள்னு கிடையாது. இது நீங்க ஒரு மாலை போல் செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. குறைந்தது 21வது அருகம்புல்லானது இருக்க வேண்டும். அப்படி நீங்க விநாயகருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது இந்த ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்க விநாயகருக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் ஒரு அமைதியானது ஏற்படும். வேலைகள்ல ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் அதற்கு ஒரு முழு தீர்வானது உங்களுக்குள் கிடைக்கும். பாக்கியமானது அதிகரித்து வீட்டுல எரிசக்தியானது சுத்தமாக உங்களுடைய வீட்டுல தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் விலக்கிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த அருகம்புல்ல நீங்க விநாயகருக்கு கொடுப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததா எதிர்பாராத நன்மைகள். இந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்து நீங்க பூஜை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருந்த கேடு சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். பணவரவு புதிதாக திறக்கும். வீட்டுல சண்டை சச்சரவுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். சனி மற்றும் ராகு கேது தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு தெரியாம இருந்த தடைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். இது ஏன் அப்படின்னா மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு உயிர் கொண்ட ஒரு மூலிகை. அதுல நீங்க விநாயகரை வடிவமைத்தீங்க அப்படின்னா அது நேரடியாக ஈர்க்கக்கூடிய அதிர்வாக நிச்சயமாக மாறும். இப்போது இந்த ஒரு பூஜையை முடித்துக் கொள்ளலாம். கற்பூரத்தை ஏற்றி விநாயகருக்கு முன்பு நீங்க காட்டுங்க. மெதுவாக நீங்க சொல்லணும், விநாயகா எங்கள் வீட்டின் அனைத்து தடைகளையும் அகற்றி பணத்தை, பாக்கியத்தை, ஆரோக்கியத்தை
உங்கள் அருளால் எனக்கு நீங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். இதுல உங்களுடைய பக்தி நம்பிக்கையானது முழுமையாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த விநாயகர் உங்களுக்கு பெரிய அளவுல அருளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சங்கடகர சதுர்த்தி மாலை பூஜையை நீங்க சுத்தமான உணர்வுடன் செய்து விட்டீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு உங்களுடைய வீட்டில் செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டில் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வீட்டில் ஏற்படும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது செய்து விடுங்கள். பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடக்கும். அது மட்டுமல்லாம விநாயகரின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எனவே தவறாம இது என்று செய்து விடுங்கள். இது காஞ்சி மகான், பல சித்தர்கள், பல வேதங்கள் அனைவரும் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.